நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்கள். கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பகல் நேரங்களில் அதிகமான வெயிலின் தாக்கமும் மதியத்திற்கு பிறகு கோடை மழையின் தாக்கமும் இருந்து வருகிறது. கடந்த சில நாட்களாகவே இது போன்று காலநிலை நிலவி வந்த நிலையில் வானிலை ஆய்வு மையமும் தொடர்ந்து மழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படிதான் இன்றைய தினமும் காலை முதலே நீலகிரி மாவட்டம் முழுவதும் பகல் நேரங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் மதியத்திற்கு பிறகு மேகமூட்டத்துடன் கூடிய காலநிலையானது நிலவியது. கோத்தகிரி மற்றும் குன்னூர் பகுதிகளில் மழை கொட்டிய நிலையில் அதே போல கூடலூர் மற்றும் உதகை பகுதிகளிலும் தற்போது மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. உதகையை பொறுத்தவரையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. தாவரவில்லி பூங்கா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையின் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் மத்திய பேருந்து நிலையம், அதே போல கூட்ஷெட், ஹில்பங்க், சிங்கர் போஸ்ட் பகுதிகளிலும், அதே போல கடநாடு, உள்ளத்தி, காரப்புல்லு போன்ற கிராமப்புற பகுதிகளிலும் சுமார் இடியுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்திருக்கிறது. குளுகுளான காலநிலை நிலவுகிறது. சுற்றுலா பயணிகளும் இதனை அனுபவித்தவாறு செல்கிறார்கள். இந்த 1 மணி நேரம், நேற்றைய தினம் 1 மணி நேரம் மழை கொட்டி தீர்த்தது போலவே இன்றைய தினம் பெய்த மழையினால் குடிநீர் ஆதாரங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அதே போல வெப்பத்தின் தாக்கம் குறைந்து சற்று பொதுமக்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள்.